ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். சுகமாக இருப்பீர்களாக, மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக, எல்லாருக்கும் நன்மை செய்வீர்களாக, மன ரம்யமாக இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரமெல்லாம் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி இந்த சனிக்கிழமை வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த சனிக்கிழமை காலையில் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான். இதனுடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்களன்னா மூடனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லியிருக்கிறது. மூடன் தன்னுடைய மூடத்தனத்தினாலே கோல் மூட்டி சண்டை கிளப்பி சமாதானத்தை கெடுத்து நாசமாக்குவான். 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்து சொல்றாரு. 9ஆம் வசனத்தில் சொன்னார், தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். ஆனால் அதை சொல்லிட்டு அழகா சொன்னாரு, கர்த்தருடைய நாமம் இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய நாமம் பலத்த துருகம். The name of the Lord is a strong tower. அது கோட்டை. The righteous runs into it and is safe. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். பின்னால் ஒருத்தன் துரத்திட்டே வரான். ஆனா கர்த்தருடைய நாமம் என்கிற நாமத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டால் அந்த நாமம் ஒரு பலத்த துருகம். ஆகையினால்தான் பிலிப்பியர் நிருபத்தில் அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், எல்லாத்தை காட்டிலும் தன்னை தாழ்த்தினார். ஆகையினால தேவனாகிய கர்த்தர் அவர் எல்லாத்துக்கும் மேலாய் உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான மேலான நாமத்தை தந்தார் என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட நாமத்தை உடையவருடைய காரியம் என்னவென்று கேட்டால் அந்த நாமம் பலத்த துருகம், கோட்டை. ஆகையினால்தான் நம்ம அடிக்கடி இயேசுவின் நாமம் ஜெயித்த நாமம் சொல்லணும், இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் சொல்லணும், இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை எல்லா இடத்திலும் உயர்த்தணும். அந்த பலத்த துருகத்துக்குள்ள ஓடி விட்டீர்களே ஆனால் அங்கே போய் நீதிமான் சுகமாய் தங்கியிருப்பான். நீங்களும் நானும் நீதிமான்கள் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப இந்த நீதிமான்கள் பலத்த துருகமாகி கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பார்கள். நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. சுகமாய் தங்கி இருக்கணுமானா உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல வழி. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலே உங்க நாமம் எங்களுடைய வாழ்க்கைக்கு பலத்த துருகமாக இருக்கட்டும். நாங்கள் ஓடி அதற்குள்ளே வந்து அடைக்கலம் புக சுகமாய் தங்கி இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, அந்த நாமத்தினுடைய ஆசீர்வாதத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கட்டளையிடும். நீர் அதை செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் நீங்களும் நானும் நீதிமான்களாய் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கிடும். God bless you abundantly again and again and again and again. Amen.